நேர்களே, தற்போது ஒரு முக்கிய செய்தி. பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். தீபிகா, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்த கட்சியில் இருந்து விலகி இருக்கிறார். அவர் ராஜினாமா கடிதத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபினிடம் அவர் இன்று வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் தொடங்கக்கூடிய புதிய கட்சிக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் கட்சி என 2 பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த 2 பெயர்களில் ஒரு பெயரை அவர் வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுதினம் இது குறித்து அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக மக்கள் சேவை கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபினிடம் ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கி இருக்கிறார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர் விலகுகிறார். அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போவதாக சத்தியம் தொலைக்காட்சி முதன்முறையாக செய்தியை வெளியிட்ட சூழ்நிலையில் கடந்த பல மாதங்களாக அந்த நீடித்து வந்த சர்ச்சைகளுக்கு மற்றும் சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வேளையில் நேற்று டெல்லி சென்ற தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபினை நேரில் சந்தித்து இந்த ராஜினாமா கடிதத்தையும் அரசியலில் 2020ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 6 ஆண்டுகளாக பல்வேறு வாய்ப்புகளை அளித்த பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தேசிய தலைமைக்கும் நன்றியையும் மற்றும் இந்த கட்சியிலிருந்து விலகி தமிழகத்திற்கு தேவையான மாதிரி ஒரு புதிய அரசியல் அமைப்பை தொடங்குவதற்கும் திட்டமிட்டு அவர் இந்த கட்சியை தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை விலகி இருக்கிறார். அவர் பதவி ராஜினாமா கடிதத்தை தமிழக தேசிய தலைவர் நிதின் நபினிடம் அவர் வழங்கி இருப்பதன் மூலமாக புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்கப் போவது உறுதியாகி இருக்கிறது. தீபிகா.